வாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு காலத்துல டி.என். ராஜரத்னம் பிள்ளை வருவதற்கு முன்பு எவ்வளவு பெரிய வித்வானா இருந்தாலும் அந்த நாசுர வித்வான்களை மரியாதையை தங்க வைக்க மாட்டாங்க. ஒரு மரியாதையான ஒரு ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு போதுமான கௌரவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பாருங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் நின்றுகிட்டு தான் வாசிக்கணும். மேல் சட்டை போடக்கூடாது. தவுள் வாசிக்கிறவங்க மேல் சட்டையெல்லாம் போடக்கூடாது. அவங்க துண்டு மேல போத்தக்கூடாது. மேல அப்படி துண்டு போட முடியாது. இப்படி வச்சிருந்தாங்க இந்த நாட்டுல. எவ்வளவு பெரிய கலைஞர்கள், எவ்வளவு வித்வான்கள், எவ்வளவு சிறந்த மேதைகள். ஆனா அந்த சொசைட்டி மதிக்கல. ராஜரத்னம் பிள்ளை ஒருத்தர் தான் செருப்பு போட்டுக்கிட்டு வாசிச்சார். கால்ல கட் ஷூ போட்டுக்கிட்டு நாசுர வாசிச்சார் முதல் நபர் டி.என். ராஜரத்னம் பிள்ளை. ஷர்ட் போட்டுட்டு தான் வாசிப்பார், அங்கோஸ்திரம் போட்டுட்டு தான் வாசிப்பார். நின்று வாசினா வாசிக்க மாட்டேன். கோயில் எல்லாம் உட்காந்து தான் வாசிப்பேன். மேடை போட்டு நான் உட்காந்து வாசிக்கிறேன் அப்படின்னு வாசிச்சார். தான் பார்க்கிற அந்த தொழில் இருக்கு இல்லையா, தான் பார்க்கிற அந்த கலை அல்லது தொழில் நிச்சயமாக மேலானது அப்படிங்கிற உணர்வு வந்தவர்கள் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். ஏதோ இது கொஞ்சம் குறைவான தொழிலோன்ற எண்ணம் இருந்துருச்சுன்னு வச்சுங்க, நம்மள அர்த்தம் அப்படியே ஏறி மேய்ஞ்சிருவோம், அம்மியில வச்சு அரைச்சிடுவோம். அப்போ நாம பார்க்கிற தொழில் மீது ஒரு மரியாதை இருக்கணும். அந்த தொழில் நமக்கு ஒரு மரியாதை தருகிறது என்ற ஒரு உணர்வு இருக்கணும், ஒரு கம்பீரம் இருக்கணும். இங்கிலீஷ்ல செல்ஃப் எஸ்டீம்ங்கிறான். செல்ஃப் எஸ்டீம்னா சுயமரியாதை. தன்னுடைய தொழில் மீது ஒரு சுயமரியாதையான நம்பிக்கை. நீங்க அந்த நம்பிக்கையோடு பேசுறவங்க பேச்சு வேற, நம்பிக்கை இல்லாம பேசுறவங்க பேச்சு வேற. நல்ல கம்பீரமா தான் பார்க்கிற அந்த தொழில் மேல நம்பிக்கையோட நீங்க போய் ஒருத்தரை பார்க்கும் போது அவர் உடனே நமக்கு ஒப்புக்கொள்வதும் வாக்கு கொடுப்பதும் இணங்கி வருவதும் வேற. தயங்கி குழம்பி பேசும்போது நம்ம சொன்னா அவர் ஏத்துக்குவாரா ஏத்துக்க மாட்டாரா, இவர் நம்மளோட பெரிய ஆளா அப்படின்ற ஒரு தயக்கத்தோட பேசினா எந்த வார்த்தையுமே எடுபடாது. அப்ப முதல்ல தேவை என்னன்னா தன்னுடைய தொழில் மீது மரியாதை, தன் மீது மரியாதை, செல்ஃப் எஸ்டீம். நான் ஒரு சம்பவம் சொல்றது உண்டு, என் புத்தகத்துல கூட எழுதியிருக்கேன். நார்டன் அப்படின்னு ஒரு வக்கீல் இருந்தார், தமிழ்நாட்டில் இருந்தார் நார்டன். அந்த நார்டன் என்ன பண்ணாரு, ஒரு பிலிம் கேஸ், எஸ்.ஜி. கிட்டப்பான்னு ஒரு நடிகர் இருந்தார். எஸ்.ஜி. கிட்டப்பா உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க தெரியும்னு தலையாட்டிட்டாலே 50 வயசுக்கு மேலன்னு அர்த்தம். எஸ்.ஜி. கிட்டப்பாவை அதுக்காக பல பேர் இறுக்கமா ஆட்டாம வச்சிருக்காங்க தலைய. எஸ்.ஜி. கிட்டப்பாவை தெரியும்னாலே 50 வயசுக்கு மேல ஆகி போச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த எஸ்.ஜி. கிட்டப்பா ஒரு கொலை வழக்குல சாட்சி சொல்றாரு. அவர் சாட்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாட்சியம். இந்த நார்டன் என்ன பண்ணாரு, இவர் வழக்கை உடைக்கிறது முடிவு பண்ணார், சாட்சியத்தை உடைக்கணும் முடிவு பண்ணார். அதுக்கு என்ன வழின்னா இன்சல்டிங், டேமேஜிங். ஒருத்தரை வீழ்த்தணும்னு வச்சுங்க, அவங்க அவமானப்படுத்துற மாதிரி பேசினா அப்படி பொடி பொடியா போயிடுவாங்க. யார் நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தி பேசினாலும் நம்ம நில கொலையாம இருந்தாதான் பெரிய ஆளுன்னு அர்த்தம். எதுக்கு வைக்க போடணும், எதுக்கு தாழ்ந்து போகணும், எதுக்கு படிஞ்சு போகணும், இல்ல எதுக்கு அவமானப்படணும்? அவமானப்படுறதுல என்ன இருக்கு இந்த உலகத்துல? நார்டன் என்ன பண்ணாரு, எஸ்.ஜி. கிட்டப்பா பார்த்து கேட்டாரு, உங்க பேரு? எஸ்.ஜி. கிட்டப்பா. தொழில்? சினிமா நடிகர். நார்டன் சொல்றாரு, கூத்தாடி தானே. சினிமா நடிகர்ங்கிற வார்த்தை எவ்வளவு கௌரவமா இருக்கு, கூத்தாடி தானேங்கிற வார்த்தை எவ்வளவு மட்டமா இருக்கு. சொல்தான் எதையுமே சரியான வார்த்தையை போட்டா அதுக்கு கௌரவம் வரும், அகௌரவம் வரும். சினிமா நடிகர், கூத்தாடி தானே. அப்படி சொல்றதுன்னா அப்படி சொல்லக்கூடாதுங்க, நாங்கெல்லாம் சினிமா நடிகர் தான் நினைக்கிறோம். இன்னும் பெரிய சினிமா நடிகர் எவனோ எழுதி கொடுக்குற வசனத்தை அப்படியே ஒப்பிப்பீங்க. என்ன அர்த்தம்? ஒரிஜினலா பேச மாட்டீங்க, எவனோ சொல்றத சொல்றீங்க. இது ஜட்ஜுக்கு குறிப்பு. இவன் சாட்சி தயாரிக்கப்பட்டது, எவனோ சொன்னதை இங்க சொல்ல வர்றான், அவருக்குன்னு ஒரிஜினாலிட்டி கிடையாது, அதுக்காக பண்றாரு. எழுதி கொடுத்தது சொல்றாரு தானே, கூத்தாடி தானே. கூத்தாடி தான் மட்டமான தொழில் தானே அவங்க தொழில், மட்டமான தொழில் தானே. ஏன்னா அவர் சாட்சி மரியாதை இல்லைங்கிறதுக்காக பண்றாரு. மட்டமான தொழில் தானே அவங்க தொழில் அப்படின்னு. அப்படி சொல்ல முடியாதுங்க. அப்படி பார்த்தா எங்க அப்பா பார்த்த தொழிலை விட இது எவ்வளவோ பரவாயில்லைங்க, அது அதை விட அசிங்கமான தொழிலுங்க. என்ன அவங்க அப்பா வேலை பார்த்தார், வக்கீலா இருந்தார். ஷாக் ஆயிட்டேன். நாங்களாவது எழுதி கொடுத்த வசனத்தை சொல்லுவாங்க, இந்த வக்கீலுக்கு பாருங்க பார்க்காததையே பார்த்த மாதிரி புழுவுறாங்க. தெரியாதது தெரிஞ்ச நாட்டன் பார்த்தேன். நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். இதுக்கு நான் ஒன்னும் பேச விரும்பல, பேசாம உட்காந்துக்கிட்டு. நம்ம தொழில் மட்டம்னு சொன்னா இவன் தொழில் ஒஸ்திய, நம்ம தொழிலை இன்னொருத்தர் குறைச்சு சொல்றதை நம்ம ஒத்துக்க கூடாது. நாம் பார்க்கிற தொழில் மேலானது என்ற நம்பிக்கை நமக்கு வந்தால்தான் நம் மீது மற்றவருக்கு மரியாதை வரும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும்.